ஒரு காலம் எனக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் தோணுச்சு. மனுஷங்க விலகினாங்க, நம்பிக்கை உடைஞ்சது. ஆனால் அப்போதான் முருகன் என் வாழ்க்கைக்குள்ள நுழைந்தார். அவர் நுழையலை அப்படின்னா என் வாழ்க்கை என்ன ஆகிருக்கும், எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. மனுஷங்களை நம்பக்கூடாது அப்படிங்கிறத நல்லாவே கற்றுக்கிட்டேன். முருகர் தான் வாழ்க்கைக்கு எல்லாம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். முருகர் முருகர் முருகர், ஆனால் எல்லா கடவுளும் சேர்ந்து அவர் ரூபத்தில் நின்னார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். குல தெய்வதா, கிராம தெய்வதா, இஷ்ட தெய்வதா. நான் கேள்வி கேட்டேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி பதில் கிடைக்கல? கண்ணீர் மட்டும் வந்தது. ஆனால் எனக்கு தெரியாமல் ஒவ்வொரு கண்ணீரையும் முருகன் கணக்கில் எழுதினார். முருகன் சத்தமாக பேசலை, அவர் அமைதியாக வேலை பண்ணுவார். நான் பேசாத ஒவ்வொரு வழியையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஒரு நாள் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அவமானம் கிடைச்ச இடத்துல அமைதி வந்தது. அந்த அமைதிதான் முருகன் வந்த அடையாளம். முருகன் உடனே வெற்றியை தரல. முதல்ல நம்பிக்கையை சோதிப்பார். நீங்க கடைசி வரை நின்றாயா? அதுதான் அவருக்கு தேவையான பதில். இன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கை தாமதம் ஆனது தோல்விக்காக இல்லை, முருகன் அழகா முடிக்கத்தான். இப்போ நீ உடைந்திருக்கலாம், ஆனா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட. முருகன் உடைக்க மாட்டார், உன்னை உயர்த்தத்தான் தாமதமானது. இப்போ நீ சோர்ந்திருக்கிறாயா? இந்த நிமிஷம் மட்டும் முருகன் கையில் கொடு. உலகம் உன்னை புரிஞ்சுக்கல, நீ சொன்ன வழியை யாரும் கேட்கல. ஆனால் முருகன் கேட்டார். அவர் சத்தமாக பேசலை, உன் அமைதியில் அவர் வேலை பண்ணினார். கண்ணீரும் அவருக்கு ஒரு மொழிதான். நீ தோற்றதா நினைச்ச நேரத்தில் முருகன் உன்னை தயாராக்கிக்கிட்டு இருந்தார். தாமதம் தோல்வி இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியை கொடுத்திருந்தா முருகன் பேரில் ஷேர் பண்ணுங்கள்.